வாருங்கள் அம்மா, வாருங்கள். என்னை தெரிகிறதா? தெரிகிறது, தெரிகிறது. தர்மகர்த்தா சொக்கலிங்கம் தானே? உங்களுக்கு அபார ஞாபக சக்தி அம்மா. உங்களை இந்த கோயிலில் பார்த்து எத்தனை வருடங்களாகிவிட்டது. உங்கள் வருகையால் இந்த கோவில் புது பொலிவு பெற்று விட்டதம்மா. நீங்கள் வருகிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் போதுமே, உங்களுக்கு பூர்ணகும்ப மரியாதை கொடுத்து உங்களை வரவேற்க ஏற்பாடு செய்திருப்பேனே. இப்போது திடீரென்று நீங்கள் வந்து விட்டதால் என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லையே. சரி சரி, மரியாதை செய்ய முடியாவிட்டாலும் சிறப்பு அபிஷேகத்திற்கு ஏற்பாடு செய்கிறேன். அதில் பங்கு கொண்டு அம்பாளை தரிசனம் செய்யலாம். வாருங்கள். தர்மகர்த்தா சொக்கலிங்கம், நாங்கள் ஒரு முக்கியமான வேலையாக இங்கு வந்திருக்கிறோம். எங்களை தொந்தரவு செய்யாதே. நீ போய் உன் வேலையை கவனி. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது உரங்கா புலியாரே. எஜமானி அம்மா இவ்வளவு தூரம் வந்துவிட்டு அம்மனை தரிசிக்காமல் போவரா? இல்லை இல்லை, தரிசித்து விட்டுத்தான் போக வேண்டும். வாருங்கள் அம்மா. சொக்கலிங்கம், நான் சொல்வதை கேட்கப் போகிறாயா இல்லையா? சொல்லுங்கள், கேட்கிறேன். எதுவாக இருந்தாலும் உடனடியாக ஏற்பாடு செய்கிறேன். நீ எதையும் ஏற்பாடு செய்ய வேண்டாம். இப்பொழுது என்ன? இவர்கள் சன்னதிக்கு வந்து அம்மனை தரிசிக்க வேண்டும், அவ்வளவுதானே? வருவார்கள். சந்திக்க வேண்டியவர்களை சந்தித்து விட்டு நேராக சன்னதிக்கு வருகிறோம். நீ செய்ய வேண்டிய உபச்சாரத்தை அங்கு செய். இப்பொழுது எங்களை போகவிடு. அவ்வளவுதானே? இதோ இப்போதே போகிறேன். அம்மனுக்கு அபிஷேகத்திற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்துவிட்டு எஜமானி அம்மாவையும் உங்களையும் அழைத்துச் செல்கிறேன். எஜமானி அம்மா, அம்பாளின் அபிஷேக தரிசனத்தை பார்த்துவிட்டு தான் நீங்கள் போக வேண்டும். சரி சரி, நாங்கள் வருகிறோம், நீ போ. இவன் வேறு நேரம் காலம் தெரியாமல் தேவையில்லாததை எல்லாம் சொல்லி உயிரை வாங்குகிறான். வாருங்கள் அத்தை, போகலாம். என்னம்மா பிள்ளை, ஏன் நின்று விட்டீர்கள்? அத்தை, அங்கே பாருங்கள். என்னம்மா பிள்ளை இது? வீரம்மாள் மட்டும் தனியாக போய்க் கொண்டிருக்கிறாள். வைரமுத்தன் எங்கே? அதைத்தான் நானும் சொல்கிறேன் அத்தை. வீட்டிலிருந்து வைரமுத்தனும் வீரம்மாளும் ஒன்றாகத்தானே கோயிலுக்கு வந்தார்கள். இப்பொழுது இவள் மட்டும் தனியாக போகிறாளே, என்ன காரணம்? என்ன காரணம்? உங்கள் இளைய மகன் வைரமுத்தன் கோயிலுக்கு வந்தது ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கும் அம்பாளை தரிசிப்பதற்காக இல்லை, அவன் மனதில் குடிகொண்டிருக்கும் அம்மனை தரிசிப்பதற்காக. அந்த கல்யாணியோடு வைரமுத்தன் இந்நேரம் எங்காவது தனிமையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பான். வாருங்கள் அத்தை, அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு கையும் களவுமாக அவர்களை பிடித்து அந்த கல்யாணி காலமெல்லாம் மறக்காதபடி சரியான பாடத்தை கற்பிப்போம். வாருங்கள் அத்தை. இருங்கள் மாப்பிள்ளை, வீரம்மாளிடம் நான் 4 வார்த்தைகள் பேச வேண்டும். அத்தை, அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்து விடாதீர்கள். இப்போது வீரம்மாளை அழைத்து என்ன கேட்கப் போகிறீர்கள்? என்ன கேட்கப் போகிறேனா? இது அத்தனைக்கும் காரணம் வீரம்மாள் தானே. அவளுக்கு முதலில் சரியான பாடத்தை புகட்ட வேண்டாமா? சரியாக போயிற்று. வீரம்மாளை இங்கு அழைத்து கேட்பதால் எந்த தீர்வும் கிடைக்காது. அதற்கு மாறாக வைரமுத்தனும் கல்யாணியும் சுதாரித்து நம்மிடமிருந்து தப்பி விடுவார்கள். இது பெரிய கோயில். இதில் யார் எங்கு சென்றிருக்கிறார்கள் என்று அவ்வளவு எளிதில் கண்டுபிடிக்க முடியாது. எதுவாக இருந்தாலும் வைரமுத்தனையும் கல்யாணியையும் கையும் களவுமாக பிடித்துவிட்டு பிறகு மற்றவற்றை பேசிக் கொள்ளலாம். பேசுவதென்ன? நீங்கள் சொன்னபடி அவர்கள் இருவரையும் கண்ட இடத்திலேயே கொன்றுவிடலாம். பார்த்தீர்களா அத்தை, உங்கள் இளைய மகன் என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறான் என்று? பட்டமங்கலத்தின் கௌரவத்தை பாகநேரியாரிடம் பறிகொடுத்துக் கொண்டிருக்கிறான். அத்தை, நீங்களா கோயிலுக்கு வந்திருக்கிறீர்கள்? 25 ஆண்டுகளாக வீட்டை விட்டே வெளியில் வராத நீங்கள் இன்று கோயிலுக்கு வந்திருக்கிறீர்களே, இது என்ன ஆச்சரியம்? அம்மா, என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லிருந்தால் நானே உங்களை அழைத்து வந்திருக்க மாட்டேனா? எத்தனையோ முறை வருந்தி அழைத்த போதும் வராத நீங்கள் இன்று இங்கு வந்திருக்கிறீர்கள் என்றால் நிச்சயம் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது என்று அர்த்தம். சொல்லுங்கள் அம்மா, உங்கள் விரதத்தை திடீரென்று முடித்துக் கொண்டதற்கான காரணம் என்ன? சொல்லுங்கள் அம்மா, சொல்லுங்கள். நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். நீங்கள் எதை சொன்னாலும் அதை செய்ய காத்திருக்கிறேன்.
இப்படி ஒரு திடீர் பிரவேசம் எதற்கம்மா? அது அது வந்து உன் மாமாதான். யார்? மாமாவா? மாமாவா உங்களை இங்கு அழைத்து வந்தார்? ஆமாம். மாமா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே புரியவில்லை. 25 வருடங்களாக வீட்டுச் சிறையில் இருந்த என் அம்மாவை அரும்பாடுபட்டு அந்த சிறையிலிருந்து மீட்டு வந்து விட்டீர்களே, இதற்காக பட்டமங்கலமே உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது. அக்காவும் அண்ணனும் கூட அந்த முயற்சியில் பலமுறை முயன்றும் கூட அம்மாவை வெளியில் அழைத்து வர முடியவில்லை. அம்மாவின் வைராகியத்தை எங்களால் தவிர்க்க முடியவில்லை. ஆனால் அக்காவின் கணவரான தாங்கள் அம்மாவின் லட்சியத்தை உடைத்து ஆலயத்திற்குள் அழைத்து வந்ததற்காக 1000 நன்றிகளை சொன்னாலும் அது ஈடாகாது மாமா. பஞ்சவர்ணம், நீ எப்படி இங்கு வந்தாய்? நான் தான் அவளை அழைத்து வந்தேன். அறிவில் சிறந்த அறிவழகனாகிய நான் தான் பஞ்சவர்ணத்தை கோவிலுக்கு என்ற அவசியம் போக வேண்டும் என்று அழைத்து வந்தேன். அதற்கு காரணம் இவளுக்கும் பக்தி வர வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான். எப்படி? அத்தை, நான் வரமாட்டேன் என்று எவ்வளவோ மறுத்தேன். ஆனால் இந்த அறிவில்லாத அறிவழகன் தான் என்னிடம் பொய் சொல்லி என்னை ஏமாற்றி இங்கு அழைத்து வந்து விட்டான். என்ன பொய் சொன்னான்? வல்லத்தரையன் மாமா கோவிலில் இருப்பதாக சொல்லி என்னை ஏமாற்றி இங்கு அழைத்து வந்து விட்டான். இங்கு வந்து பார்த்த பிறகுதான் தெரிகிறது வைரமுத்தன் மாமா தான் இங்கு இருக்கிறார் என்றும் வல்லத்தரையன் மாமா இங்கு வரவில்லை என்பதும். ஏய் அறிவழகா, ஏன் பொய் சொல்லி பஞ்சவர்ணத்தை இங்கு அழைத்து வந்தாய்? சாதாரணமாக கோவிலுக்கு போகலாம் வா என்று அழைத்தால் இவள் வந்திருப்பாளா? என்ன முறைக்கிறாய்? வல்லத்துறையின் மாமா இங்கு வந்திருக்கிறார் என்று சொன்னவுடன் தானே வந்தாள். அவ்வளவு ஏன் அத்தை, குரங்கா புலி மாமா ஏதோ பொய்யை சொல்லித்தானே தங்களை இங்கு அழைத்து வந்திருக்கிறார். என்ன? நானா? நான் எதற்காக பொய் சொல்ல வேண்டும்? நான் உண்மையைத்தான் சொன்னேன். அத்தை, வைரமுத்தன் தான் ஏதோ சதி செய்து நம்மை ஏமாற்றி விட்டான். நான் சொன்னதெல்லாம் முற்றிலும் உண்மை அத்தை. போதும் மாப்பிள்ளை. 20 வருடங்களாக வஞ்சத்தை மனதில் வைத்துக் கொண்டு அது நிறைவேறும் வரை வாசற்படியை தாண்டக்கூடாது என்று இருந்த என்னை ஏதேதோ சொல்லி என்னை வெளியே வரும்படி செய்து விட்டீர்களே. மாமாவின் பேச்சை நம்ப வேண்டாம் என்று எத்தனையோ முறை உங்களிடம் சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் தான் நம்ப மறுத்தீர்கள். ஆனால் இன்று அது ஊர்ஜிதமாகிவிட்டதல்லவா? 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்த வேண்டும் என்று சொல்வார்கள் அல்லவா? ஆனால் மாமா ஒரே ஒரு பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை நிறுத்த முயற்சி செய்து விட்டார். இல்லை, இந்த கோவிலில் உள்ள அம்பாளை தரிசித்தால் சீக்கிரம் கல்யாணம் நடைபெறும் என்று சொல்வார்கள் அல்லவா? அதற்காகத்தான் பஞ்சவர்ணத்தை இங்கு அழைத்து வந்தேன். அதை இந்த மாமா குழப்பி உங்களை இங்கு வரவழைத்து விட்டார் அல்லவா? அதைத்தான் சொன்னேன். எப்படியோ மாமாவின் கலகம் நன்மையில் முடிந்துவிட்டது. வாருங்கள் அம்மா, அம்மனை தரிசித்து நற்பயனை பெறுவோம். எனக்கு கிடைத்த பயனே போதும். மாமா, நீங்களாவது உள்ளே வாருங்கள். அம்பாளிடம் இனியாவது எனக்கு நல்ல புத்தி வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். கோயில் என்று பார்க்கிறேன், ஜாக்கிரதை. நீ ஏன் நிற்கிறாய் பஞ்சவர்ணம்? அறிவழகா, பஞ்சவர்ணத்தை அழைத்துக் கொண்டு போய் அம்மனை தரிசனம் செய். பிறகு நீ? நான் கோயிலின் பின்புறத்தில் ஒரு அம்மன் சன்னதி இருக்கிறது, அவரை தரிசித்து விட்டு வந்து விடுகிறேன். கல்யாணி அம்மனா? ஆகட்டும் ஆகட்டும், நல்ல தரிசனம் கிடைக்கும். வா, நாம் போகலாம். இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை. போய்விட்டார்களா? போய்விட்டார்கள். அப்பாடா, உங்கள் அம்மா இங்கு வருகிறார் என்று தெரிந்ததும் என் மூச்சே நின்று விட்டது. அவர்கள் கையில் நாம் சிக்கி இருந்தால் என்னவாகி இருக்கும்? ஒன்றும் ஆகியிருக்காது. ஒன்றும் ஆகியிருக்காதா? ஆமாம். பின்னால் நாமாக சொல்ல வேண்டியது இன்றே தெரிந்துவிட்டது என்று கல்யாணத்திற்கு ஏற்பாடு நடந்திருக்கும். ஐயோ, அதை நினைத்தாலே பயமாக இருக்கிறது. சரி, அதை விடு. அக்கா எங்கிருக்கிறார்கள்? உள்ளே சன்னதியில் இருக்கிறார். சரி, நேரமாகிவிட்டது. இதற்கு மேல் நீ இங்க இருக்க வேண்டாம், புறப்பட. சரி. கல்யாணி, கவலைப்படாதே, நம் கல்யாணம் நிச்சயம் நடக்கும். புறப்பட.
கர்னல், எஸ், தாங்கள் தனியாக சதுரங்கம் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள். தெரிகிறது அல்லவா? பிறகு ஏன் கேட்கிறாய்? மிகவும் ஆவேசமாக வெற்றி கொண்டிருக்கிறீர்கள். வேறு என்ன செய்ய சொல்கிறாய்? சதுரங்கத்தில் தான் நாம் எதிரிகளை வெட்ட முடிகிறதே தவிர நேரில் சென்று நம் எதிரிகளை எதுவும் செய்ய முடியவில்லையே. 100 பேர் வந்து சூழ்ந்து கொண்டு நம் வீரர்கள் 50 பேரை வழக்காயை சீவது போல் ஒரு நொடியில் சீவி விட்டு சென்று விட்டார்களே. ஊமாய் துறை எங்கோ ஒரு இடத்தில் நமக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று பார்த்தால் அவன் தம்பி செவத்தாயன் வந்து இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறான். அது நம் மேஜிக் ரே சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் நடந்துவிட்டது. பிறகு என்ன? நான் தாக்க வருகிறேன், தயாராக இருங்கள் என்று அறிவிப்பு கொடுத்து விட்டால் எதிரி வருவான். இது என்ன? இந்த நாட்டில் உள்ளவர்கள் அடிக்கடி சொல்வார்களே தர்ம யுத்தம் என்று. அப்படிப்பட்ட யுத்தமா? இல்லையே. கொரில்லா போர் எனும்படி எதிர்பாராமல் வந்து தாக்குவது தானே. நாம் தானே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆனால் எதுவும் பேசாதே. இந்த மேஜர் கிரே மீது நான் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தேன். மேஜர் கிரே தான் நமக்கு நேர்ந்த அவமானத்தை நீக்கி வெற்றி தேடி தருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். எனது நம்பிக்கை முழுவதும் வீணாகிவிட்டது. நம் வீரர்களை எல்லாம் பலி கொடுத்து விட்டு தான் மட்டும் தனியாக வந்து நிற்கிறானே. மன்னித்து விடுங்கள் கர்னல். நானும் எனது வீரர்களும் செவத்தையா படை தாக்கியவுடனே எப்படியாவது தப்பித்தா போதும் என பயந்து ஓடிவிடவில்லை. நம் வீரர்கள் எவரும் எதிரிகளிடம் போராடாமல் பின்வாங்கவில்லை. வாளுக்கு வாள் என்று நம் வீரர்கள் அனைவரும் அவரவர் வாட்களை கொண்டு எதிரிகளுடன் போர் புரிந்தார்கள். ஏய், உங்கள் துப்பாக்கி என்னவாயிற்று? எடுத்து சுட்டு தள்ள வேண்டியதுதானே. உறங்குவதற்கு முன்பு அவரவர் துப்பாக்கிகளை கலற்றி ஓரிடத்தில் வைத்து விட்டார்கள். எதிரிகள் வந்தவுடனே முதலில் அந்த துப்பாக்கிகளை கைப்பற்றி விட்டார்கள். அதனால் தான் நம் வீரர்கள் வேறு வழியின்றி வாள் கொண்டு போர் புரிய நேர்ந்தது. Very bad, very bad. நாம் என்னதான் வாள் பிடித்து சண்டையிட்டாலும் அவர்களை போல் வீச முடியுமா? சுற்றி பாதுகாப்புக்கு இருந்தவர்கள் ஏன் எச்சரிக்கவில்லை? அந்த விஷயத்தில் எதிரிகள் மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட்டிருக்கிறார்கள். 2-3 நாட்களாக தொடர்ந்து கவனித்து எங்கெங்கே எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு பின்னால் மறைந்து வந்து ஒரே நேரத்தில் வளைத்து பிடித்து விட்டார். ஆக நமக்காக காவல் காத்திருந்த சிப்பாய்கள் அதற்கு தகுதியற்றவர்கள் என்கிறாயா? அப்படி சொல்ல முடியாது கர்னல். நமது வீரர்கள் அவர்களால் முடிந்த அளவு போராடினார்கள். ஆனால் நீங்கள் சொன்னது போல் அவர்கள் வாள் பயிற்சியில் நம்மை விட வல்லவராக இருக்கிறார்கள். மிகவும் ஆவேசமாக போர் புரிந்தார்கள். அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். நம்மால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லவா? நீங்கள் உங்களால் வெற்றி பெற முடியாது என்று தெரிந்த உடனே சாமர்த்தியமாக அங்கிருந்து தப்பித்து வந்திருக்க வேண்டியது தானே. முடியவில்லை கர்னல். ஒரே நேரத்தில் நாலாபுரமும் வந்து சூழ்ந்து கொண்டார்கள். என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்வதற்கு முன்பே தாக்கத் தொடங்கிவிட்டார்கள். அதிலும் முகமூடி அணிந்த ஒருவன் மிகவும் மூர்க்கத்தனமாக தாக்கினான். நம் வீரர்கள் பலரை பனங்காகி சீவுவது போல் அவர்களை வெட்டி சாய்த்து கொன்று விட்டார்கள். வாட்? என்ன சொன்னாய்? அவர்களில் ஒருவன் முகமூடி அணிந்திருந்தான். ஆம் கர்னல். மிகவும் திடகாத்திரமான தேகம் கொண்டவனாக இருந்தான். வெகு வேகமாக வாளை சுழற்றி போர் புரிந்தான். அவன் கரம் சென்ற பக்கமெல்லாம் நம் வீரர்களின் சிரம் அறுபட்டு விழுந்தது. முகமூடி, முகமூடி. அப்படியானால் அவன் சாதாரண வீரனாக இருக்க முடியாது. அம்பலக்காரர்களில் ஒருவனாகத்தான் இருக்க வேண்டும். கர்னல், நான் அன்று சொல்லலாமா? அந்த பகுதியில் யாராவது ஜோதிடர் இருக்கிறார்களா? ஏன் கர்னல்? நீ அந்த ஒன்றை சொல்வதற்கு நேரம் பார்ப்பதற்கு. கர்னல், பிறகு என்ன? நம் வீரர்களில் பலரை ஒருவன் வெட்டி சாய்த்திருக்கிறான். அவன் யார் என்று விவாதிக்கும் போது அதை சொல்வதற்கு நாள் பார்க்கிறாயா? சொல். அவன் நிச்சயம் வாளுக்கு வேலையாகத்தான் இருக்க வேண்டும். அது எப்படி உறுதியாக சொல்கிறார்? நாம் மருத்து பாண்டிகளை பிடிக்கச் சென்ற போது வாளுக்கு வேலையும் அவன் தம்பி கருத்தாதப்பனும் தானே நம் கண் முன்னால் முகமூடிகளை அணிந்து கொண்டு வந்து நம்மை ஏமாற்றினார்கள். அதனால் அவர்களை தவிர வேறு யாரும் அப்படி செய்திருக்க முடியாது. நான் இதை ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஏன்? புத்திசாலிகள் ஒரு முறை செய்ததை மறுமுறை செய்ய மாட்டார்கள். நாம் அதை கண்டுபிடித்து விடுவோம் என்று அவர்களுக்கு தெரியாதா என்ன? அப்படியானோ வேறு யாராவது இருக்குமா? அதைத்தான் நானும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். எஸ், எஸ், that is correct. அவனாகத்தான் இருக்க வேண்டும். யா கர்னல்? சந்தேகமே இல்லாமல் அந்த வல்லத்தோழையன் தான். நம்மிடமிருந்து மருது சகோதரர்களை காக்கும் முயற்சியில் முதலில் ஈடுபட்டவன் அவன் தானே. அதில் அவன் தோற்று போய்விட்டான் அல்லவா? நாம் சென்று அவனை வளைத்துக் கொண்டோம் அல்லவா?
அந்த ஆத்திரத்தை பூர்த்தி செய்து கொள்ளத்தான் இங்கு வந்து நம் வீரர்களை தாக்கி இருக்கிறார். அப்பதையும் இருக்கலாம். ஆனா நமக்கு வேண்டிய ஒழுங்கா புலி அங்குதானே இருக்கிறார். அவர் அவனை அப்படி செய்ய விட்டிருப்பாரா? ஒருவேளை அவனுக்கு தெரியாமல் இவன் இப்படி செய்திருந்தால் ஒழுங்கா புலி மட்டும் என்ன செய்திருக்க முடியும்? அந்த செவத்தையாவுடன் கூட்டு சேர்ந்து நம் வீரர்களையே தாக்கி அழிக்கும் அளவிற்கு வல்லத்தழையனுக்கு துணிச்சல் வந்து விட்டதா? நமது சிப்பாய்களில் 50 பேரை கொன்றுவிட்ட அவனுக்கு பாதாம் புகாட்டும் வகையில் அவனது 50 ஊர்களை அழிக்க வேண்டும். உத்தரவு கொடுங்கள் கர்னல். உங்கள் மனதை நோக வைக்கும் விதத்தில் நடந்துவிட்ட தவறுக்கு பழி வாங்க நானே புறப்படுகிறேன். அந்த செவத்தையாவின் கூட்டத்தைச் சேர்ந்த ஒவ்வொருவரையும் கண்டுபிடித்து என் வாளால் அவன் தலையை வெட்டி அவர்கள் ரத்தத்தை நம் வீரர்களை புதைக்கும் இடத்தில் தெளிக்கிறேன். அவர்களோடு வந்து நமது வீரர்களை கொய்த அந்த முகமூடி அணிந்தவனை கண்டுபிடித்து அவன் தலையை கொண்டு வந்து உங்கள் காலில் உருட்டுகிறேன். சொல்லாதே, செய்து காட்டு. நீங்கள் இங்கேயே இருந்து சதுரங்கத்தில் உள்ள காய்களை வெட்டி கொண்டிருங்கள். அந்த ஆட்டம் முடிவதற்குள் எதிரிகள் பலர் வெட்டப்பட்டார்கள் என்ற செய்தியோடு வருகிறேன். மார்க், புறப்படு. எஸ் மேஜர்.